ஃபேக்சுவல் எரர் இல்லாமல் இருக்கணுன்றதுல நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். அண்ணன் என்கிட்ட கார் இருக்குண்ணா, அன்னைக்கு வந்து ரிப்பேரு. சரி நான் ரேப்பிடோ போகலான்னு நின்றுனா, சரி அண்ணா வந்தாரே சொல்லிட்டு எனக்கு ஓசியில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு நான் இல்லைப்பா, ரேப்பிடோ போட முடிஞ்சாலும் எனக்காக காத்திருக்கேன்னு கையில் அந்த தெருவில் நின்று இப்படி கை காமிச்சோன்னே அது எனக்கு பழைய அந்த ஞாபகத்தை கொண்டு வந்தது. அதைத்தான் சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, அவர்கிட்ட கார் இருக்குங்க, நல்ல ஒரு எஸ்யூவி கார் ஒன்று. அந்த கார் இப்போ ரிப்பேரில் நல்லா தான் ஓடிட்டு, அந்த கார் தான் எனக்கு வந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் கேட்டபோது, அண்ணா இந்த மாதிரி சுத்தமாக என்கிட்ட 10 காசு கூட கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்களா அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னால் பே பண்ண முடியாதுண்ணே, தப்பா எடுத்துக்காது. அப்போ அவர் வந்து சும்மா நடிக்க முடியாதுடா, 100 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 நாள் நடிச்சு கொடுத்தாரு. ஒரு 100 ரூபா மட்டும் வாங்கிட்டு பெரிய பேருதவியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நான் ப்ரொஃபஷனல் இதுவாக தான் நம்ம வந்து எல்லாரும் ஆக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் அண்டர் பே பண்ணுவோம், ஏகப்பட்ட நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், இதிலிருந்து ஒரு விஷனை கொண்டு வரதுங்கிறதே பெரிய பெரிய சாதனை. அதனால ஜூரிஸ் வந்து அவங்களோட முடிவு எடுக்கிறது, அவங்களோட கஷ்டம் என்னன்றது தெரியும். ஸோ சின்ஸ் எல்லாருமே தரவரிசையில் என்னவா இருந்திருக்கலாம், பட் ஆனால் அது வந்து யாரும் வந்து நீங்கள் இந்த படத்தை எடுத்தனாலேயே நீங்கள் வின்னர்ஸ் தான். அதனால இந்த சூழல்ல ஒரு சினிமா எடுக்கிறது, ஒரு முக்கியமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறதே பயங்கர கஷ்டம். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.